இந்த பைரவி இப்போ அவன் நெனச்சத வந்து பார்த்தீங்கன்னா சாதிச்சுட்டா. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முட்டுக்கட்டைய வந்து போட்டா. யார் சொத்த யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளிக்கிறது அப்டின்ற மாரி. ஆனா இலக்கியா இருந்துட்டு அங்க மாஸ் காட்டுனது மட்டும் இல்லாம, கூடவே சேர்த்து வீடியோவையும் காட்டுனதுனால, இந்த பைரவி வந்துட்டு, "ஓ! நீங்க இப்டி சொன்னீங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியல. இப்ப தான் தெளிவா புரியுது" அப்டின்ற மாரி சொல்லி, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி இருந்துட்டு இப்போ நம்ம இலக்கியாவையும், கௌதமியும் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிற மாரி அனுப்பி வச்சா. ஆனா கடைசில என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவி வந்து எஸ்எஸ்கே கிட்ட போய் சொல்லி, எஸ்எஸ்கே அந்த மாணிக்கமையும், அவங்க ஒய்ஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கடத்தி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, சரியான சீன உண்டு பண்ணிடுறாங்க. நம்ம கௌதமும், இலக்கியாவும் அங்க போய் பார்க்கும்போது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல உங்களுக்கெல்லாம் குடுக்க முடியாது" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, கதவ வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதமும், இலக்கியாவும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஆனா, இங்க உண்டு இல்லன்னு பண்ண போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிய தான். ஏன்னா, உண்மை எல்லாத்தையுமே நம்ம கௌதமும், இலக்கியாவும் கண்டுபிடிச்சுடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிய சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான், இந்த மாரி ஒரு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தத்தோட கிளம்பி போறாங்க. ஏன்னா, அவங்க சொல்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்கு. எஸ்எஸ்கேவுக்கு கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அல்லே விட்டுருச்சு. என்னடா நடக்குது இங்க? எப்புட்றா கௌதமும், இலக்கியாவும் இங்க வந்தாங்க? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவரு வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்கன்னு பார்த்தா, அப்படி நேரா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்லயே வந்து நின்னுட்டு இருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கதறிட்டு இருக்கான். ஏன்னா, உள்ள மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமும், இலக்கியாவும் பார்த்துட்டா என்ன நடக்கும்? ஏது நடக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கடைசில அந்த அம்மா அப்படி சொன்ன உடனே வந்து அதாவது மூஞ்சில அடிச்ச மாரி வந்து சொன்ன உடனே கௌதமும், இலக்கியாவும் கார் எடுத்துட்டு கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்க கூட விடல. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க முடியாது, உங்களுக்குன்னா குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்குள்ளேயே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா, கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் சரியான சந்தேகம். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி. ஆனா, கடைசியில எஸ்எஸ்கேவோட சுயரூபத்த கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம, எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறான். உங்க பைரவி மேடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னாங்க. அவங்க சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிலம், வீடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாணிக்கத்த வரவிடாம தடுத்தேன். அந்த ஒரு காரணம் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் முதல்ல இங்கிருந்து கிளம்பி போன உடனே இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு, "பைரவி எல்லாமே பக்காவா முடிஞ்சிருச்சு. நீ எத பத்தியும் கவலைப்படாத. கௌதமும், இலக்கியாவும் நீ நெனச்ச மாரியே தலைய தொங்க போட்டுக்க வந்து இப்போ வந்து வீட்டுக்கு வருவாங்க." அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாமே நடந்து, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல போய் இருந்துட்டு இருக்கப்போ, இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சுறாங்க. "என்ன கௌதம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிச்சுல்ல? ஏன் இவ்ளோ சோகமா இருக்கீங்க? டல்லா இருக்கீங்க?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது தான் இந்த பைரவிய போட்டு பொளந்து கட்டி, "இதுதான் விஷயம். உங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் எங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். ஆனா இப்போ அவங்க இருந்துட்டு பணமே வேணாம்னாலும், அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் குடுப்போம்." அப்படின்ற மாரி வந்து ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.